கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர்களை எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட உங்களோடு கூட பேசுகிறதுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஏசாயா 61 அதிகாரத்தில் இருந்து 7வது வசனத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். ஆமென். நல்ல ஒரு வசனம்ல. கர்த்தர் நமக்காக இந்த காலை வேளையில் இந்த நேரத்திலும் நம்மளோடு கூட என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். ஆமென். அப்போ ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம நிறைய காரியத்தில் நமக்கு நடக்காதபடிக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம போகும்போது இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியத்தில் இப்படி சோர்ந்து போகிறோமே, இப்படி நமக்கு ஒரு நன்மை வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம தலை குனிஞ்சு நடக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கும். அப்போது வெட்கப்பட்ட போகக்கூடிய சூழ்நிலை கூட நமக்கு என்ன செய்யுதுன்னா நாட்களில் நம்ம சந்திச்சு கொண்டு வந்திருப்போம். அல்லேலூயா. அப்போ வெட்கத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும்போது இனி நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாத படிக்க கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். வெட்கத்துக்கு பதிலாக தான் பாருங்க 2 தனியான பலனை கர்த்தர் தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வெட்கப்பட்டு எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நின்னோமோ அந்த இடத்துல நமக்கு 2 தனியான பலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ வெட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி கொடுக்குறாரானா 2 தனியான பலன் கொடுக்குறாராம். வெட்கப்பட்டா நல்லது தான். அல்லேலூயா. வெட்கப்பட்டா நமக்கு ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், யோபு பக்தனை பார்க்க முடியும். அவர் எல்லாவற்றையும் இழந்தார். பிள்ளைகளை இழந்தார், குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்ன செஞ்சார்னா இழந்தார். பொருட்களை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார், சமாதானத்தை இழந்தார். எல்லா சூழ்நிலைகளை இழந்த போதிலும் கூட ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, 2 தனியான ஆசீர்வாதத்தை தான் யோபுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா இழந்தவைகளை கூட கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த நாட்களில் ரெட்டிப்பா கொடுப்பார். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இந்த நாள்ல பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போவாதீங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லவே சொல்லாது. அவருடைய வார்த்தை எல்லாம் மெய்யான வார்த்தை. ஆமென். அப்போ எந்த இடத்துலலாம் நம்ம வெட்கப்பட்டு நின்னோமோ, எந்த இடத்துலலாம் நம்ம தலை குனிஞ்சு நின்னோமோ, எந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்ய ரொம்ப ஒரு வேதனையில நம்ம இருந்தோமோ, அவமானப்பட்டோமோ, எப்படிலாம் ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா கண்டிப்பா ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருப்போம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வேதனையோடு இருப்போம். ஆனா ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு நம்ம வெட்கப்படுவோம், ஆனா வரும் நாட்கள்ல நமக்கு தனியான நன்மை. அல்லேலூயா. அப்போ உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான நன்மை கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த நாட்கள்ல கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ வெட்கப்பட்டு போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ பாருங்க, வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியா வைப்பாராம், புகழ்ச்சியா வைப்பாராம். அல்லேலூயா. இப்படிலாம் நம்ம ஆண்டவர் என்ன செய்றாருன்னா வார்த்தைகளை கொடுத்து நம்மளை என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்மளை காத்து நடத்துகிறார். அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதித்து ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு இந்த நாட்களை கர்த்தர் வேதத்தை வாசிங்க. 61 ஏசாயா 61 அதிகாரம் வரைக்கும் பாருங்க, நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ வெட்கப்பட்டே நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போகாதபடி கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களை அந்த நாட்கள்ல நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
செய்யக்கூடாது, அந்த நாட்கள் சூழ்நிலையிலே நம்ம என்ன செஞ்சக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளை வந்து ஒரு பலப்படுத்துது. வார்த்தை நம்ம ஆத்மாவை பலப்படுத்துது. அப்போ நம்ம வெக்கப்பட்டுருவோமோ, இந்த காரியத்தில் நமக்கு இன்னும் நடக்கலையே, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏன் நம்ம இந்த காரியத்தில் இவ்வளவு சோர்ந்து இருக்கோம், நம்ம சூழ்நிலைகள் இன்னும் மாறலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறத நம்ம ஆண்டவருடைய கரம். அல்லேலூயா. அப்போ வேதத்துல நிறைய பக்தனை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேரை அவங்கள வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், ராகேலை ஆசீர்வதிச்சார், வெக்கப்பட்ட இடத்துல ராகேலை ஆசீர்வதிச்சார், அன்னாளை ஆசீர்வதிச்சார். நிறைய நீதிமான்களை கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும், வேதத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க முடியும். அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்கள்ல நம்ம இருக்கோம். அப்போ வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க. ஏசாயா 61:7 தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கு. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். ஆமேன். கர்த்தர் அப்படியாகிலும் உங்களோடு கூட இந்த வார்த்தையில இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். சோமனோமா எல்லாம் தலைகளை தாழ்த்தி இந்த வேலையில என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த காரியத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வந்து கட்டாயம் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க குடும்பத்தில் ஒரு நன்மை செய்வார். நீங்க என்ன காரியத்தில் கேட்டாலும் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு ரெட்டிப்பா தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டு தனியான நன்மை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட தகப்பனே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த வார்த்தையை உம்முடைய கரத்துல ஆண்டவர் இந்த வேலையில ஆண்டவரப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஆண்டவர் இந்த நேரத்துல எங்கள் மீது இறங்குவதாக, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 61:7 கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியே உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதன்படியாக இந்த பிள்ளைகள் ரெண்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன். துதிக்கிறப்பா வேலை காரியத்துல ரெட்டிப்பான நன்மை கிடைக்கட்டும். ஆமேன். துதிக்கிறப்பா கற்பத்தின் கனி ரெட்டிப்பான நன்மை அந்த நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆமேன். நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். வீடு கட்டுற காரியத்துல ரெட்டிப்பான நன்மை கிடைக்கட்டும். திருமண காரியத்துல ரெட்டிப்பான நன்மை கிடைக்கட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஆசீர்வாதத்துக்காக இன்னுமாக காத்துட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டே சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாட்கள்ல ரெண்டு தனியாய் பெற்றுக்கொள்ளட்டும். யோபுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் நீர் ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் சப்பா. என் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மெய்யானதே சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்துல எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே துதிக்கிறப்பா எல்லா பலவீனத்தின் கிரியைகள் வெளியேறட்டும். எல்லா போராட்டத்தின் கிரியைகள் வெளியேறட்டும். ஆமேன். துதிக்கிறோம். எல்லா சோர்வின் கிரியைகள் வெளியேறட்டும். எல்லா உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நீர் கட்டாயம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் கூட ஒரு குடும்பம் கூட வெக்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய கரத்துல இம்மட்டுமாக தாழ்த்தி வெறுமையோடு ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த சேனலை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் கூட கர்த்தர் இன்னுமாக உங்களை அளவிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். God bless you. ஆமென்.